வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தாபியன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்திலே பகலில் நோன்பு நோற்று இரவில் தராவீஹ் தொழுகுவதற்காக வருகை தந்து இந்த 20 ரக்காத்தையும் வித்ராஜிபோடு இஷாவோடு தொழுது அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தஆலா ரமதான் மாதத்திலே பல்வேறு சிறப்புகளை தந்திருந்தாலும் கூட குறிப்பாக இந்த ரமதானின் தராவீஹ் என்பது ஒரு பெரும் பாக்கியமான ஒரு தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு தராவீஹ் தொழுவதற்காக ஒரு 8 மணிக்கு ஆனாலே இந்த கம்பமெட்டு ரோட்டிலே அப்படியே பெண்கள், வயதானவர்கள் அப்படி சாரை சாரையாக இந்த பள்ளியை நோக்கி இந்த தராவீஹ் தொழுகை வருவதற்கு நாம் பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இங்க தொழுகை வரக்கூடியவர்கள் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமலான், யார் ரமலான் மாதத்திலே இரவு நின்று வணங்குகிறாரோ, ஈமானம் வ இஹ்திசாபா, ஈமானோடு, அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய ஈமானோடு, வ இஹ்திசாபா, நன்மையை எதிர்பார்த்து. எதற்காக இப்படி நடந்து வருகிறோம்? மற்ற மாதத்திலெல்லாம் இப்படி நடந்து வருவதல்ல, தொழுகைக்காக பள்ளியை நோக்கி வருவதல்ல. அவரவர்கள் வீட்டிலே பெண்கள் தொழுது கொள்வது வழக்கம். ஆனால் இந்த ரமதானில் ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து யார் நின்று வணங்குகிறாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன்னால் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா இந்த தராவீஹின் பொருட்டால் இந்த ரமதானின் எல்லா காலங்களிலேயும் எல்லா நாட்களிலேயும் தராவீகை தொழுது நம் முன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், இன்னல்லாஹ ஃபரல, அல்லாஹு தஆலா இந்த ரமதான் மாதத்திலே பகலின் நோன்பு வைப்பதை அல்லாஹ் ஃபரலாக்கி இருக்கிறான். வஸனன்துலக்கும் கியாமஹு, இந்த ரமதானில் இரவு நின்று வணங்குவதை நான் உங்களுக்கு சுன்னத்தாக்கி இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, யார் பகலில் நோன்பு வைத்து இரவிலே நின்று வணங்குகிறாரோ, ஒரு குழந்தை அன்றைக்கு பிறக்கிற போது எப்படி பாவமில்லாத குழந்தையாக, ஒரு தாயின் வயிற்றிலே ஒரு குழந்தை பெற்றெடுக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே முதல்ல அப்பதான் அந்த குழந்தை வெளியே வருகிறது. எப்படி அந்த குழந்தை பாவமற்ற குழந்தையாக இருக்கிறதோ, அதே போன்று இந்த ரமலான் மாதத்தில் பகலிலும் இரவிலேயும் அவர்கள் நல் அமல்களை செய்யக்கூடியவர்கள் பாவத்தை விட்டு வெளியேறி அன்று பிறந்த பாலர்களை போன்று ஆகிவிடுகிறார்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பாவமற்ற பிள்ளையாக அல்லாஹு தஆலா ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு எப்போ மௌத் வரும் தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு, நீங்கள் மௌத்தான பிறகு நீங்கள் உங்கள் அமல்கள் எண்ணப்படும். இந்த உலகத்திலே எப்படி தொழுதீர்கள், எப்படி நீங்கள் நாட்களை கழித்தீர்கள் என்று நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். நீங்கள் கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய அமல்கள் எடை போடப்படுவதற்கு முன்னால் நீங்களே உங்களை எடை போட்டுக் கொள்ளுங்கள். நம்ம எந்த அளவுக்கு நல்ல அமல்களை செஞ்சோம்,
இன்னைக்கு தராவி 20 ரக்காத்துன்னு தொழுதம்மா, ஒரு 2 ரக்காத்து கொஞ்ச நேரம் பக்கத்து இருக்கிறவங்கள்ட்ட பேசணும், ஒரு 2 ரக்காத்து மற்றவங்கள்ட்ட என்ன செஞ்சோம், ஆஹா இன்னைக்கு காலையிலேருந்து பார்க்கவே இல்லைல்ல, வீட்டில் அவங்க நிறைய ரிலேஷன் இங்கே வந்திருக்கிறாங்க, சொந்த பந்தங்கள் நண்பர்கள் தோழிகள் வந்திருக்கிறாங்க, ஒரு 2 ரக்காத்து தொழுகாம பக்கத்து இருக்கிறவங்கள்ட்ட பேசி வீணாக்கணுமா, இல்லது ஏதாவது வெட்டி பேச்சுகளை பேசணுமா, அல்லது தொழுகாம வெளியே போய் அப்படி ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தாமா என்று நம்மை நாமளே எடை போட்டுக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமை நாளிலே ஒரு மனிதனுடைய பாதம் இருக்கிறது அப்படி ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. ஒரு சில கேள்விகளை அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமை நாளிலே கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் எந்த பெண்ணும் இருக்கட்டும் எந்த ஆணும் இருக்கட்டும் யாரும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதா கியாமத்து நாள்ல. கியாமத்து எப்படிப்பட்டது? உலகத்தின் கோடி கோடி கணக்கான மக்களை அல்லாஹ் அந்த கியாமத்து நாளிலே ஒன்று கூட்டுவான். சூரியன் அவனுடைய தலைக்கு மேலே இருக்கும். நோன்பு வச்சுட்டு அல்லாஹ் என்ன வெயிலா இருக்குது, ச்சே எப்படி எப்படா நோம்பு திறப்போம் ஜூஸ் குடிப்போம் அப்படின்னு நம்ம ஆவலோடு இருக்கிறோம். சூரியன் நம்முடைய நெற்றிக்கு மேலே வந்து மூளையெல்லாம் உருகி ஓடுகின்ற அந்த கியாமத்து நாளிலே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதரிடத்திலேயும் சில கேள்விகளை கேட்பான். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம ஒரு ஸ்டெப் போக முடியாது. முதல் கேள்வி அல்லாஹ் தஆலா கேட்பான், அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, அவனுடைய ஆயுளை பற்றி கேட்பான், அவனுடைய வயதை பற்றி கேட்பான். அல்லாஹ் கொடுத்த இந்த ஆயுள் என்கிற இந்த வயதை எப்படி செலவழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அந்த கேள்விக்கு எல்லாரும் பதில் சொல்லணும். பதில் சொல்லாம நகர முடியாது. ஆயுளை எப்படி நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் சிந்திக்கணும். இரண்டாவது என்ன கேள்வி கேட்கப்படும்? அவன் கற்ற கல்வியை கொண்டு என்ன அமல் செய்தான் என்று கேட்கப்படுமா. அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. அடுத்து அல்லாஹ் தஆலா கேட்பானா அவனுடைய செல்வத்தை பற்றி கேட்பான். எப்படி சம்பாரிச்ச? ஹராமான வழியில சம்பாரிச்சையா, வட்டியில சம்பாரிச்சையா, அடுத்தவனை ஏமாத்தி சம்பாரிச்சையா, எப்படி சம்பாதித்தாய், அதை எப்படி செலவழித்தாய் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு ஸ்டெப் நகர முடியாது. அடுத்து அல்லாஹ் லாஸ்டா கேட்பான், அவனுடைய உடலை பற்றி கேட்பான். இந்த உடலை நீ என்ன செய்தாய், எப்படி நீ பயன்படுத்தினாய், அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வழியிலே பயன்படுத்தினாயா, ஹராமான வழியிலே பயன்படுத்தினாயா என்று உடலை பற்றியும் கேட்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட கியாமத்து நாள்ல கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் சொல்வதற்கான தயாரிப்பு செய்யக்கூடியவல்லா அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நமக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்குமானே தெரியல. நம்ம தொழுகெல்லாம் அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படுமானே தெரியல. நம்மெல்லாம் கபர்ல என்ன செருப்படி வாங்க போறோம்னு தெரியல. இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற நாம சரியா அமல் செய்யறதில்லை. ஆனால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் வாஜிபாக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள்? எல்லா காலங்களிலேயும் ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால் வீங்குகிற அளவுக்கு தொழுதார்கள். கால் வீங்கி விட்டது. நின்று 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 ஒரு கட்டத்திலே கால் வீங்கி விட்டது. ஆயிஷா நாயகி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் கத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். நாயகமே, கண்மணி நாயகமே, உங்கள் முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான், நீங்கள் ஏன் கால் வீங்குகிற அளவுக்கு நின்று தொழுகிறீர்கள் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் தான் நமக்கு அவசியமானது. அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நான் ஆக வேண்டாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற அடியாராக நான் ஆக வேண்டும் என்கிற அவாவில் நான் கால் வீங்குகிற அளவுக்கு நின்று தொழுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ் எவ்வளோ நியாமத்துகளை நமக்கு கொடுத்திருக்கிறான். நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறான், பிள்ளைகள் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், கணவனை கொடுத்திருக்கிறான், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், எல்லா செல்வ செல்விப்புகள், பேங்க் பேலன்ஸ் கொடுத்திருக்கான், வாகனத்தை கொடுத்திருக்கான். எல்லாம் கொடுத்தும் கூட அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இல்லை. அல்லாஹ்வை குறைபடுகிறோம், அல்லாஹ்வின் மீது குறை சொல்லுகிறோம். அல்லாஹ் எங்களை மட்டும் இப்படி வச்சிருக்கிறா என்று நமக்கு மேலே இருப்பவர்களை பார்த்து அல்லாஹ்வை குறை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை எது ஒழுங்கா செய்யறது இல்லை. அல்லாஹ் தஆலா
தாலா அப்படிப்பட்ட மோசமான நிலையை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லாம் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரணும், நல்ல மனநிலையை தரணும். இன்று போல் நேற்று போல் மீதம் இருக்கிற நாட்கள் எல்லாம் தராவீகை முழுவதுமாக தொழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நாம் என்று மரணித்தாலும், அல்லாஹ் நமக்கு எந்த நாளில் முடிவை வைத்திருந்தாலும், நாம் மரணித்த பிறகு நாம் செய்யக்கூடிய இந்த நல் அமல்கள், இந்த தராவி, இந்த நோன்பு, இந்த இபாதத் எல்லாம் நமக்கு நாளை மறுமையிலே பயன் தரக்கூடியதாக, அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக ஆக வேண்டும் என்ற அவாவோடு. அதுக்காக தராவி தொழுதுட்டப்பா, நான்லாம் தராவி தொழுதுட்டேன், நிறைய பேர் தொழுகைக்கு வரல என்று மற்றவர்களை குறைவாகவும் பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல. தொழுகாதவர்களை தொழுக அழைத்து வர வேண்டும். தொழுக நாம் நம் தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று கவலைப்பட வேண்டுமே ஒழிய பெருமை கொள்ளக்கூடாது என்கிற இந்த நேரத்திலே சொல்லியவனாக இன்றைய சிந்தனையை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. يا الله நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களை மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் ஏதேனும் குறை வைத்திருந்தால் யா அல்லாஹ் உன்னுடைய மேலான கருணையால் மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களை பெற்றெடுத்து ஆளாக்கி எங்களுடைய பெற்றோர்களுக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களின் வியாபாரங்களிலே பரக்கத் செய்திட ரஹ்மானே. கடனில்லாத வாழ்க்கையை தந்திட ரஹ்மானே. கடனோடு மௌத்தாகியவர்களுக்கு நபி அவர்கள் தொழுக வைக்கவில்லை ரஹ்மானே. யா அல்லாஹ் கடன் இல்லாமல் மரணிக்க செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் வட்டி என்கிற மோசமான விஷயங்களிலே விழுந்து விடுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களின் பொருளாதார நெருக்கடிகளை சரி செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்த அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிஹான ஜோடை அமைத்து தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் திருமணம் முடித்தும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்படுவதற்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. ஆண் குழந்தை உள்ளவர்களுக்கு பெண் குழந்தை நசீபாக்கிட ரஹ்மானே. பெண் குழந்தை உள்ளவர்களுக்கு ஆண் குழந்தையை நசீபாக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் மருத்துவமனை செலவுகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. விபத்துகள் யா அல்லாஹ் திடீர் மரணங்கள் ஆக்சிடென்ட் போன்றவைகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் குடும்பங்களிலே முடங்கி போவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பொருத்தத்தையும் பிரியத்தையும் அதிகப்படுத்திட ரஹ்மானே. தலாக்கு குழு போன்ற விஷயங்களை விட்டு இந்த பெண் சமுதாயத்தை பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் ஹிஜாபை பேணக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. ஹராமான விஷயங்களை இந்த பார்வையை கொண்டு பார்ப்பதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் விவசாயம் செழிக்க செய்திட ரஹ்மானே. நல்ல மழையை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மற்றொரு சகோதரருக்கு மத்தியிலே ஒற்றுமையை தந்திட ரஹ்மானே. ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அடிக்கப்படுகிறார்களோ அங்கு முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பை தந்திட ரஹ்மானே. இந்த ரமதானில் முழுவதுமாக நோன்பு வைக்கக்கூடிய, தராவீஹ் தொழுகக்கூடிய, அதிகம் அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யாரெல்லாம் துஆவை நாடி நன்மையை நாடி இங்கு வருகை தந்திருக்கிறார்களோ அவருடைய எல்லா ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்திட ரஹ்மானே. எங்கள் குடும்பத்திலே மரணித்த கபராளிகளின் கபரை சோன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த மதரசாவை நிறுவிய அமீர் அலிஜி அவருடைய
கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் அவருடைய குடும்பத்தார்கள், எங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லோரையும் யா அல்லாஹ் சொர்க்கத்தில் இணைத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எல்லா ஹாஜத்துகளையும் உன்னுடைய மேலான கருணையால் நிறைவேற்றி தந்திட ரஹ்மானே. யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மா மதா யா வாசிஅல் கரம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகீனா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்தி வ அஹ்லி طاعتك அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.